வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். ஞானசேகரன் வழக்கில் இன்றைக்கி குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பாயிருக்கு. தண்டனை விவரம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம்னா, இது தமிழ்நாடை மிக மிக உலுக்கிய செய்தி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய கேள்விகள் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் மனதில் போய் சேர்ந்துருக்கு. எல்லார் மனதிலும் எழக்கூடிய சந்தேகம் அதுதான். அவர் கேட்குறாரு, ஞானசேகரன் வீட்டுக்கு போய் அவர் கூட பிரியாணி சாப்பிட்டவங்களை ஏன் விசாரிக்கலை, யார் இந்த சார், அது ஏற்ற மாதிரி இந்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி ரேங்கில் இருக்கவர் திடீர்னு விலகுனதுக்கான மர்மம் என்ன, அதிமுக ஆட்சி வந்தவுடனே உண்மையாக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நம்ம பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக நாங்கள் தான் அப்படின்னு உரிமை கொண்டாடிச்சு. அப்போவே நம்ம கண்டித்தோம், பொள்ளாச்சி வழக்கில் திமுக உரிமை கொண்டாட எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. சிபிஐ போட்ட வழக்கு அதுக்கு உரிமை கோரினாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதி வென்றது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து அறிக்கை வந்துருச்சு. இன்னும் தமிழக அரசு சொல்லும், திமுகவும் சொல்லும், இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் அவர்களை பிடிச்சிட்டு உடனே விட்டது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கேட்டது மறுபடியும் ஒரு விவாத பொருளாக இருக்குது. ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிறத அப்போவே எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணதாக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா மற்ற விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுக்காமல் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி நிறையா விஷயத்தில் கடந்த காலத்தில் கோட்டை விட்டாலும் இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் இது ஒரு மெட்டீரியல் ஆகுமானா, திமுகவுடைய நிறைய தவறுகள் இருக்கும்போது இதுவும் ஒரு தவறாக மக்கள் மன்றத்தில் போய் சேரும், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் அந்தளவுக்கு ஈஸியாக மறந்துட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், வளர்ப்பு மகன் திருமணத்தில் ஆரம்பித்து நிறைய விஷயம் சொல்லுவோம். ஸ்டெர்லைட் பிரச்சனை ஆரம்பித்து அதிமுக ஆட்சியில் நம்ம மகாமகம், இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்பயுமே மாறாத விஷயங்கள். அதுபோல் இந்த விஷயமும் மாறாத விஷயமாக தான் நம்ம நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், மக்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்குது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். முதல் நாள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவரை ஏன் விட்டீங்க அப்படின்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கேட்குறது மக்களின் கேள்வி தான். அதையும் தாண்டி அடுத்த நாள் விசாரிக்கிறீங்க, அவங்க நண்பர்கள்லாம் விட்டுட்டு எப்போ அவர் ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு எப்பப்பா வருவேன்னு கேட்டு போகிற அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ என்ன நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் எஃப்ஐஆர் கசிஞ்சது. அதாவது பொள்ளாச்சி வழக்கில் மாணவியோடைய விவரங்களை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அவர் மேலே அவ்வளோ கோவப்பட்ட திமுக அதே அதிகாரிக்கு பெரிய போஸ்ட் கொடுத்து இந்த ஆட்சியில் இருக்குது. இதுதான் நம்ம அவலம்னு சொன்னோம். திமுகக்காரங்க மற்ற எல்லாத்துக்கும் கமெண்ட் போடுறாங்களே, இதுக்கு போடுங்க கமெண்ட்டு. ஏன்னா திமுகவுடைய தவறெல்லாம் திசை திரும்ப பார்க்குறாங்களா, நமக்கு ஒன்றும் புரியல. ஸ்டெர்லைட் ஆலையில் யார் சுட்டு கொண்டாங்களோ அந்த அதிகாரிக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கே பதவி உயர்வு கொடுக்குறீங்க. இதுதான் திராவிட மாடலா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் திராவிட மாடல்னு நீங்கள் உருட்டிகிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க இதை? இப்போவும் நம்ம சொல்கிறோம், ஞானசேகரன் விஷயத்தில் கூட எவ்வளோ சந்தேகங்கள். அவர் திமுக உறுப்பினராக இல்லையான்னு சந்தேகம். முதலமைச்சர் 10 நாள் கழித்து சட்டசபையில் அவர் திமுகவுடைய அனுதாபிங்கிறாரு. ஏன் இந்த குழப்பம்? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ல வேண்டியதானே. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வேகமாக குரல் கொடுக்குறீங்க. இதெல்லாம் மக்கள் கேட்காமலாம் இருப்பாங்க. ஒரு பக்கம் அல்வா வீடியோ, ஒரு பக்கம் அப்பா வீடியோ, இவ்வளோ வீடியோகள் அன்றைக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன், யாராக இருந்தாலும் தண்டனை பற்றி ஏன் உதயநிதி அவர்கள் வரவில்லை? வந்திருக்கணும். ஏன்னா இளைஞரணி தலைவராக இருக்கார், திமுகவின் அடுத்த நம்பிக்கை அப்படிங்கும்போது அவர் அன்றைக்கி பேசியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இதெல்லாம் மக்கள்கிட்ட அவ்வளோ ஆதங்கங்க இருக்குது. சார், எல்லா இடத்துலையும் போலீஸ்லாம் நின்று பார்க்க முடியாது சார், தவறுகள் எல்லா ஆட்சியிலும் தான் நடக்குது. அதுக்கு கடுமையான தண்டனை வேணும். ஜெயலலிதாவை அம்மாவை இந்த அளவுக்கு மக்கள் மறக்காத காரணம், அவர்கள் 1000 ஊழல் பண்ணியிருந்தாலும், அப்படி குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. இந்த ஆட்சியில் அது கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்கிற கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. ஈசிஆர் சம்பவமாகட்டும் எல்லாம் மூடி மறைக்கிற வேலை தான் பண்ணுறாங்க. ஈசிஆர் சம்பவத்தில் யார் அந்த பிரச்சனை பண்ணாரோ அந்த தம்பி வீடியோ வெளியிட்டு இல்லை எங்கள் மாமா அதிமுகவில் இருக்காருன்னு சொல்லி அது அதிமுக காரங்களாக திசை திருப்புற முயற்சியில் தான் காவல்துறை இருக்கிறது. நிறையா சம்பவங்களை சொல்லலாம். வடகாட்டில் நடைபெற்ற சம்பவம் சொல்லலாம். பட்டியலின மக்களுக்கு எதிரான எவ்வளோ அடக்குமுறை நம்ம சொல்லலை. தொல் திருமாவளவர்கள் சொல்கிறாரு, காவல்துறை சொல்லுது, காவல்துறைங்கிறோம், நீதிமன்றம் சொல்லுது. இதையெல்லாம் விட்டுட்டு ஏமாளிகள் மேலே வழக்கு போடுறீங்க. எச்ராஜா அவ்வளோ பேசுகிறாரு, அவர் மேலே குண்டா சாக் போட என்ன பயம் உங்களுக்கு?
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்தவுடன் இன்னும் நிறைய பேரை நாங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு தீராத கரையாக தான் நம்ம பார்க்குறோம். இதை கோட்டை விட்டுருக்கக்கூடாது. இதில் ஆளுநருக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா ஆளுநரும் வேந்தரை நியமிக்காதது, ஏன்னா அவர் தான் அப்போ கண்ட்ரோலில் இருந்தார், அவரும் பெருசாக இதுக்கு அறிக்கை விடலை. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் உண்மைன்னு சொன்னால் கூட, நம்மளே சொன்னோம் யார் இந்த சார்னு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலைங்க. ஏன்னா உள்ளே செல்ஃபோன் சிக்னல் போயிருந்ததுன்னா இந்நேரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏதாவது கண்டிப்பாக திமுகவை டேமேஜ் பண்ணணுன்னு அவங்க வெளியே விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு இருக்கிறதா நம்ம நினைக்கல இப்போ இருக்க விஷயத்தின்படி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி உடனே இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் மட்டும்தான் குற்றவாளின்னு பேட்டி எப்படி கொடுக்குறாரு, இன்வெஸ்டிகேஷனே முடியல அப்படின்னு சொல்லும்போது 1000 சந்தேகங்கள் இருப்பது. மறுபடியும் திராவிட மாடலுக்கு எதிராக பல விஷயங்கள் இன்றைக்கி பெரிய லெவலுக்கு ஆகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவமும் திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கரையாக தான் இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் இதெல்லாம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக எடுபடும் நம்ம நினைக்கிறோம். நீதி வெல்ல வேண்டும்ங்கிறது தான் எல்லாருடைய எண்ணப்பும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.